அந்த நாட்கள் கிளைமேக்ஸு, முந்தானை முடிச்சு இன்டர்வல் பிளாக்கு, இப்படி பாக்யராஜ் சாருடைய திரைக்கதை பற்றி நிறைய பேர் பல சந்தர்ப்பங்களில் பல தடவை பேசிட்டோம். ஆனால் இன்றைக்கும் ஸ்க்ரீன் பிளேனா பாக்யராஜ் சார் தான் அப்படிங்கிறது மாறி இன்னொருத்தருக்கு அந்த இடம் போகவே இல்லை. அதுதான் அவருடைய வெற்றி. ஏன்னா அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக அருமையான திரைக்கதைகளை அமைச்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி அவருடைய அந்த பாக்கியா பத்திரிகை நடத்துகிறப்போ அதில் ஒரு விஷயம் வந்தது, சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் அப்படின்னு ஒரு பகுதி வந்தது. அதில் நிறைய வாசகர்களுடைய ஆசை அவர் நிறைவேற்றி வச்சார். அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும், ஒரு நல்ல மனசு வேணும். அந்த நல்ல மனசு தான் இவ்வளவு திரைக்கதைகளை உருவாக்குறதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ அந்த மாதிரி அந்த பாக்யாவில் அந்த பகுதி மட்டும் இல்லை, அவருடைய திரைக்கதையாலையும் அவருடைய இயக்கத்தினாலையும் அவருடைய நடிப்புனாலையும் பல பேரை சந்தோஷப்படுத்தியிருக்காரு. அவர் இன்னும் பல வருஷங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். அவருக்கு என்னுடைய மரியாதைகள். அதாவது மெனக்கடல்னால் இப்போ பார்த்திபன் பாருங்கள், சளைக்காமல் மெனக்கட்டுக்கிட்டே இருக்கார். அவருடைய இன்விடேஷனில் கூட சரி, அது எப்படி அவ்வளோ டீட்டெயில் நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய மெனக்கடல் தான், தொடர்ந்து மெனக்கடல் தான் அவர் இவ்வளோ வருஷம் நிலச்சி நிற்கிறாரு. ஸோ அவருடைய மெனக்கடல் கண்டிப்பாக இந்த படத்துடைய பாடல்களையும் படத்தையும் பெரிய வெற்றியாக்கும் நான் நம்புகிறேன். சில நேரங்களில் கஷ்டம் பேச, கீழே உட்கார்ந்து பார்த்து யார் யார் என்ன பேசுகிறார்கள் என்பதை ஒரு சார்பாக பச்சு மாதிரி நல்லது மட்டும் எடுத்துகிட்டு கெட்டதை விட்டுட்டு, ரெண்டாவது எங்கே முகம் சொல்லிடுறாங்க, எங்கே ஒன்றா என்ன நெர்வஸ்னஸில் இருக்கான், இதெல்லாம் நம்ம ரசிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த அப்பா கொஞ்சம் அப்படின்னு நாமளே மேடைக்கு நிற்கும்போது கொஞ்சம் கஷ்டம். நானும் 40 வருஷமாக மேடையில் நின்று பார்த்துருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் சரியாக நான் அவங்க கொஞ்சம் புலமைவாதிகள், நான் ஒரு பாமரன். அப்புறம் சொல்கிறேன், அதை சபை ஆட்படுத்தி கைக்குள் கட்டுப்படுத்தி பேசுவதற்கு ஒரு பெரிய ஆற்றல் வேண்டும். பாக்யராஜுக்கு பெரிய இலக்கியமாக பேசலனா கூட காமெடித்தனம் அப்படி கச்சப்பச்சு உங்களையும் சிரிக்க வச்சு உட்கார வச்சிடணும். பார்த்திபன் அவன் அப்படி ரத்தனம் கேட்குற மாதிரி கருத்துக்களை சொல்லுவோம், கொஞ்சம் காமெடியும் பண்ணிடுவோம். ஒவ்வொருவருக்கு வைரமுத்து இருக்காரு, அவர் பேசினோன்னு இந்த சபை அப்படி அப்படி இருக்கும். பாரதி ராஜா என்பவன் மிக ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு பாம்பரங்கிறது உலகத்துக்கே தெரியும். இருந்தாலும் சபை நாகரிகங்கிறது நான் பெரும்பாலும் இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்லுவேன். அப்பொழுதுமே இது 2 வருஷமாக அவாய்ட் இட். பட் இந்த நிகழ்ச்சியை தவறவிட்டால் இன்னொரு மேடை எனக்கு கிடைக்காது என் பிள்ளையை பாராட்டுவதற்கு. இதில் என்ன எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சின்னா, இவன் பார்த்திவன் நான் உரிமையில் அழைப்பதை யாரும் தவறாக எடுத்து விடக்கூடாது. என் வயதின் முயற்சியோ இல்லை என் இயல்போ தெரியாது. எனக்கு சிலர் என்னடான்னு தான் சொல்லி பழக்கம், சிலர் என்ன வாங்கன்னு சொல்லி பழக்கம். அந்த முறையில் பார்த்திவன் நான் சொல்லுவேன், ராஜனை என்ன ராஜன் ராஜன் தான் பாக்யராஜன் நான் சொன்னேன். அவனும் இன்று வரை என்னை பாரதி ராஜா என்று பெயர் சொல்லாத ஒரே உதவியாளன். அவன் வீட்டில் பேசினாலும் சரி, வெளியில் பேசினாலும் சரி, மேடையில் பேசினாலும் சரி, எங்கே டைரக்ட் பேசுகிற ஒரே ஆள் வேற வழியில். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது நான் உட்காந்து எல்லாரும் பேசுனாங்க, எல்லாரும் பாராட்டினாங்க. நான் இவனை என்ன பாராட்டுறது ரொம்ப யோசித்து பார்த்தேன். என் புள்ள ரொம்ப நல்ல புள்ள, நான் பெக்கும் போதே கனவு கொண்டு பெற்றேன்னு சொல்ல முடியாது. அது நல்லா பெற்றுருச்சு, அவ்வளோதான்.
விதை நான் நட்டேன், விதைக்குள் இவ்வளவு வீரியம் இருக்கு. நல்ல விதைன்னு நினைச்சேன், விதைக்குள் இவ்வளவு வீரியம் இருக்கு என்று நான் நினைச்சேன்னு சொன்னால் அது போய். அவன் அவன் சொன்னான், அவனே சொன்னான், இந்த மாதிரி படம் நடக்கும்போது ஒரு நாள் முதல் முறையாக நான் பாலகுருன்னு எனக்கு அசோசியேட், அவன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் அசோசியேட். நல்லவன், ரொம்ப பொறுப்பான அந்த காலத்து உதவி இயக்குனர். அவனுக்கு இவன் பழக்கம். ஒரு நாள் ஒரு ஒடிசலா அப்படி ஒரு பையன் பாலகுரு இருக்கா, நீ யார்? நான் ராஜன் வந்துட்டு போனேன்னு சொல்லுவேன். ராஜனா? அப்படியா. த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வெதர் யூ நோ ஹிம் ஆர் நாட், வாழ்க்கையில் ஒரு பொண்ணை பார்த்தாலும் சரி, ஒரு பையனை பார்த்தாலும் சரி, நட்பு வரும்போது ஒரு இம்ப்ரெஷன் வரும். வித்தவுட் நோயிங் எனிதிங் அபவுட் ஹிஸ் பேக்ரவுண்ட், ஒரு சின்ன, அது என்னன்னு தெரியல, சிக்ஸ்த் சென்ஸா செவன்த் சென்ஸா, ஒரு மனிதனை பார்த்த உடனே பிடிக்கும். முதல் முறையாக என்கிட்ட நின்று இந்த வாசல் அம்மன் கிரீஸ்வரன் பேசும்போது, சார் நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க சார் அப்படின்னா, the first sight itself I like you. அது என்னன்னு தெரியல, ஸ்டில் ஐ டோன்ட் நோ why. அதுக்கப்புறம் நீ யாரு? இல்லை அவருக்கு அவருக்கு தெரியும் சார். ஒரு இந்த நீண்ட நாசி, நல்ல கண், ஒரு ஒடிஷலான உடம்பு, கொஞ்சம் சென்சிபிளாக இருப்பானுன்னு நினச்சேன். வேற ஒன்றும் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் கிடையாது. தென் அவர்கிட்ட பாலவர்கிட்ட சொல்லி எங்க வந்த பின்னாடி ஓகே பிளான் பண்ணி தான் வந்திருக்கான், என்ன அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு தான் வந்தவன், பண்ணிட்டான். இதுக்கப்புறம் போகிட்டே இருக்கு. ஐ திங்க் தப்பாக சொன்னேன் மேடையில், ஒரு சப்பாடிக்கான ஒரு சீன் சொன்னேன். இதை கொஞ்சம் எழுத முடியுமாயா? அவனுக்கு தெரிஞ்சதை எழுதுனா கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா ஒன்று இப்போ தான் முதல் படம், ஃபஸ்ட்டு பிக்சரு, அதுலேயே அசிஸ்டண்ட்டே அனுபவம் கிடையாது. அங்கே கொஞ்சம் சம்திங் இஸ் வித் ஹிம் அப்படின்னு நான் சொன்னேன். என் முதலாளிகிட்ட சொன்னேன், ராஜன் சார் அந்த பையனுக்கு ஏதோ இருக்குது சார், வச்சுங்க வேண்டாம். இல்லை சார் அவங்ககிட்ட என்னமோ உண்மையிலே ஸ்டில் டுடே ஒன்று இல்லாமல் ஒரு வளர முடியாது. நான் நட்டேன், நீ வளர்ந்துட்டேன். பட் ஏதோ ஒன்று இருக்கிறது தான் இன்னைக்கு எல்லாரும் மேடையில் இவ்வளவு தூரம் பேசுறாங்க. ஒரு 40 ஆண்டு கால சினிமா வரலாற்றில் இன்னும் மறக்கப்பட முடியாத ஒரு பாக்யராஜ். அதான் என்னைக்கு இந்த கேமராக்களுடைய கிளிக்கில் குறைகிறதோ அன்னைக்கு செத்து போயிடுவோம் கலைஞன். இன்றும் அந்த கேமரா கிளிக்கீழ் அதிகமாக இருக்க இருக்க ஆயுள் கூடிக்கொண்டே இருக்கும். உனக்கு ஆயுள் கூடும் பாக்யராஜ். இன்னொன்று, மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளலும் சொல். பார்த்திபன் அவன் அப்பனுக்கு செய்த மிகப்பெரிய வேலை. வாய்க்கால் வழியோடு நீ நெல்லுக்கு பாயுமாம், புல்லுக்கும் அங்கே கொஞ்சம் புசியுமாம். பார்த்திபன் என்ற நீ பாக்யராஜுக்கு பாய்ந்து புல்லு பாரதி ராஜாவுக்கும் கொஞ்சம் புசிந்திருக்கிறார். உண்மை. ஏன் மகாராஜாவை பாராட்டு விழா எடுக்கல? ஐ எம் சாரி. பாராட்டு விழா என்பது என்னை பொறுத்தளவுக்கு the momentary claps, the momentary excitement. 7 அவார்டு வாங்கியிருக்கு next award. I don't know where it is, but the moment it is necessary. அப்பப்போ ஒரு மெடிக்கல் செக்கப் போகும்போது கொஞ்சம் என்ன பாருங்க சார், கொஞ்சம் அதை பண்ணிக்கங்க. அது மாதிரி மெடிக்கல் செக்கப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து உணவு இது வேணும், அது உனக்கு இருக்கு. எனக்கு ஒன்றுமே இல்லைன்னா நானே அதை உற்பத்தி பண்ணிக்குவேன். அதான் பார்க்குறேன். நான் இவனுக்கு பாராட்டு விழாவை கூட்டிட்டு வந்து என்ன இவனுக்கு மேலே வச்சு
ஒரு இடத்த வச்சுட்டான் பார்த்திபன். ஐம் சாரி. நீ எனக்கு என்னன்னா ரொம்ப ஐ லவ் யூ ஸோ மச். நான் அவனுக்கு சொல்லுவேன், உனக்கான உரிய இடம் இந்த பூமியில் இன்னும் இந்த தமிழ் திரையுலகிலும் சரி கிடைக்கிறடா. நீ கவிஞனா, எழுத்தாளனா, நடிகனா, இயக்குனரா, சமுதாய நோக்குள்ளவனா, எல்லாமே உண்டு அவனுக்கு. எதுவும் போலித்தனம் கிடையாது. எழுதி வச்சுக்கோ. சாந்தனுவை ஹீரோவாக்கி கொண்டாடணும். உனக்கு என்ன தலைவிதியா? பாக்கியராஜா இனிமேல் உனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் கூட பெத்த தகப்பனுக்கும் தாய்க்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாக செய்திருக்கிறார். சும்மா அவனை பாராட்டி நாளைக்குமே எனக்கு பார்த்தி ஐயோ ஒன்று இட்ஸ் கிரேட். நல்லதை நல்லது என்று சொல்வதற்கு நல்ல மனம் வேண்டும், நல்ல குணம் வேண்டும். செய்யறது கூட சும்மா செஞ்சிடலாம். பேருக்கு மாலை போடலாம், காலில் விழுகலாம், கையெழுத்து மூலம் ஐயோ சார்னிங்கலாம். ஆத்மார்த்தம் தெரிய வேண்டும். ஆத்மார்த்தம் இந்த மேடையில் தெரிகிறது, ஒவ்வொரு நிமிடங்களிலும் தெரிகிறது. பார்த்திபன், you are so great. See, I don't know where எனக்கு வார்த்தைகள் கிடைக்கிறதா. நான் இவனை முத எனக்கு நடிகனாகும்போது நான் சிந்தேவி காலில் இருந்த சேதாப்பேட்டையில் உடையாவில் ஒரு பத்திரிகை கொண்டாந்தான். இவனை முதல்ல இவன் ராவணி கணக்கு படம் பண்ணும்போதே இவன் அசிஸ்டண்ட்டு. இவனுக்கு காவணி பாக்யராஜ் காவணி நான் போய் 2-3 சீனு ஒரு பாட்டு எடுத்தேன். அப்போ இவனை கொஞ்சம் திட்டிவிட்டேன். யாரா நீ கொஞ்சம் சொல்லிட்டான். சார் நீ யார் இவன் பார்த்திவன் நான் வரவான்னு. அதுக்கப்புறம் பார்த்திவன் உங்க ஆளை சார் இன்னும் இன்விடேஷன் நடிக்கிறேன். நான் வாழ்க்கையில் யாரை வேணாலும் மிஸ்டேஜ் பண்ணவே மாட்டேன். எதா இருந்தால் பட கேரக்டருக்கு வாட் இஸ் நெசசிட்டி, கேரக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், திஸ் நோ ஃபேஸ் அப்படின்னு. ஃபேஸ் இஸ் நாட் நெசசிட்டி சொல்லுவேன். ஆனால் அன்னைக்கு ஒரு புத்தி எனக்கு ஓப்பனாக சொல்லுவேன். நடிக்கிறியா? சரி சரி சரி. என்ன புதிய புதிய என்ன படம்? புதிய பா இவன் நடிக்கிறானா? தாடி வேற, அந்த புள்ளி மூஞ்சியெல்லாம் ஒரு புள்ளி மூஞ்சி பாருங்க. ஒரு சைதாப்பேட்டைக்காரன், அவன் சைதாப்பேட்டை தான் கேளுங்க. இன்னைக்கு இந்த உடம்பை வச்சு ஜெயிச்சிருக்கான் சார். மோர் தென் 30 years. யூ பிலீவ் இட்? நாட் வித் திஸ் பாடி, நாட் வித் திஸ் அப்பியரன்ஸ், இஸ் திஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எபிலிட்டி that you have to respect. அதான் நீங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வந்தால் என்ன இவங்க ஐயோ கடவுளே, எப்படி முதல் முறையாக மிஸ் ஜட்ஜ்மெண்ட் உங்கள்கிட்ட தான். இவன் எங்கே யார் நடிக்கிறான்? இவன் போய் புதிய படம் பார்த்த உடனே ஷாக்கான. லைஃப்பில் பாரதி ராஜா முதல் தடவையாக தோற்றிருக்கிறாய். இட் வில் கம். உனக்கு வரும் ஒரு இடம். இப்போ உனக்கு ஒரு இடம் இருக்கு. பார்த்திவன் எதை செஞ்சாலும் வித்தியாசமாக செய்வாங்கிறதே ஒரு பெரிய பட்டம் தானே. எதை பண்ணாலும் அவங்க வித்தியாசமாக பண்ணுவாங்க சார். எதை பண்ணால் தட் இஸ் செல்ஃப் இஸ் எ கிரெடிட் ஃபார் யூ. அதனால் கவலையப்படாத. தேசிய கீதம் பாடும்போது, தமிழ்தாய் வாழ்த்து போடும்போது ரொம்ப உற்சாகமாக நின்றுப்போம். தேசிய கீதம் பாடும்போது கொஞ்சம் பிடிப்போம். அந்த நேரத்தில் என்னை கொண்டாந்து பேச விட்டீங்களேன்னு கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும், எஸ்பிபி போயிட்டாரா, ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். வேறு யாரையும் இந்த தமிழ்நாட்டில் இங்கே இல்லை, ஒரு கலைஞர் உதாரணம் எடுத்துவது எஸ்பிபியை தவிர ஒரு அற்புதமான ஒரு தாமரை இலையிலே விழுந்த தண்ணி எவ்வளவு தெளிவாக இருக்குமோ அது போன்ற அற்புதமான கலைஞர். 50 ஆண்டுகளாக அவனை எனக்கு தெரியும். என்று அவன் கல்லூரி நாட்களிலிருந்து வெளியே வந்தவன் நான் ஃப்ரெண்டு. இன்று வரை ஆயிரக்கணக்கான பாடல்களை எல்லா மொழியில், இந்திய எல்லா மொழிகளிலும் பாடிட்டான். got a more credit. He never had anything in his head. அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் தலையில் இவ்வளவு கூட கிடையாது. The same man. கலைஞர்கள்
இஸ் ஒரு மூமெண்ட்ரி லைஃப், மூமெண்ட்ரி. நவ் யூ ஆர் கிளாப்பிங். நீ போகும்போது வெளில போகும்போது நல்லா பேசுனது பாரராஜா கொஞ்சம் உணர்ச்சிபூர்வமாக பேசிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாளைக்கு யுவர் ப்ராப்ளம்ஸ் வேர், மை ப்ராப்ளம்ஸ் வேர். த மூமெண்ட்ரி எக்ஸைட்மெண்ட், டோன்ட் டேக் இட் த மூமெண்ட்ரி எக்ஸைட்மெண்ட்டையும் இந்த ஹாப்பினஸையும் தலையில் வைக்காத சீல் பிடிச்சிடும். டோன்ட் புட் இட் இன் யுவர் ஹேண்ட். அதுக்கு கக்கத்தனவை எப்போ வேணால் தூக்கி போட்டுரும். பாராட்டுகள், ஏன்னா நான் பார்த்துட்டேன், ஐ ஹவ் சீன் ஃப்ரம் மை இந்தியாவிலேருந்து. நம்ம எம்ஜிஆர் தோட்டத்தை இப்போ போய் பாருங்க, நத்திங் இஸ், இந்த உலகத்தில் எதுவும் இல்லை, த மூமெண்ட்ரி ஹாப்பினஸ். பட் கலைஞர், வி பீப்புள் ஆர் லக்கி பீப்புள். நம்மளை அப்பப்போ உற்சாகப்படுத்தி பிளட்டை பியூரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க ஜனங்கள். அதனால் அந்த பியூரிஃபை இஸ் நெசசிட்டி ஃபார் யூ. பாக்யராஜுக்கு மறுபடியும் இன்னொரு 20 ஆண்டு காலத்திற்காக பியூரிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. பாக்யராஜ் லவ்வில் இதாகி ஊரை விட்டு வெளியே போகணும், இன்னொரு பொம்பளை சொல்லணும், அவன் விடும். இவன் லவ்வரை விட்டு போகிறான். அந்த பொண்ணு சொல்லுவா, பத்தியாரையா, பூவை கிள்ளுனா மட்டும் வாடி போகாது, செடியில் விட்டு வச்சாலும் வாடி போகும், விடும். அந்த காதலியை விட்டுட்டு போகாத, கில்லுனா. சச் a கிரேட் ஃபெலோ. சும்மா ஒருத்தன் வர முடியாது சார் மேலே. He deserve it for this, all this felicitation. He deserve still more. ஏன்னா நான் பெரிய ரைட்டுன்னு அவனே சொல்லிக்கிறது இல்லை. இப்போ தான் நான் அவனுடைய படங்களை பார்க்கும்போது, டே என்னடா திருட்டு போய் இவ்வளோவெல்லாம் எழுதுங்க, நாமளே ஏன்னோ விளையாட்டுத்தனமாக டைரக்ட் இருக்குமே இருப்பேன். ஸோ கிரேட் பார்த்திபன், நீ வந்து ரொம்ப அற்புதமாக அவனுக்கு இதுக்கு மேலே ஒரு பிள்ளை அப்பனுக்கு மரியாதை செய்ய முடியாது. அதுக்காக நீங்கள் எல்லாம் பிள்ளை பரலையான்னு கேட்காத. ஓகே, நன்றி. சாந்தனு, இப்போ என் படம் ஜெயிச்சா விஷால் ஜெயிச்ச மாதிரி, கார்த்தி படம் ஜெயிச்சா கார்த்தி ஜெயிச்ச மாதிரி, அந்த மாதிரி ஏதோ எல்லா நடிகர்கள் படம் ஜெயிச்சா அந்த நடிகர் ஜெயிச்ச மாதிரி. ஆனால் சாந்தனு ஜெயிச்சா தமிழ் சினிமா ஜெயிச்ச மாதிரி. எனக்கு நீண்ட நாள் ஆசை வந்து சாந்தனு அந்த 10 வரிசையில் இருக்கிற அந்த கதாநாயகர்களில் சாந்தனு பேர் இடம்பெறணும். அதுதான் என்னோட ஆசை. எப்போவுமே நான் சாந்தனுக்கு சொல்லுவேன், அவனுக்கு இருக்கிற பொறுமை, அவன் அதாவது ஒரு கேரியர்னு சொல்லும்போது எஸ்பிபி சார் ரொம்ப சிறப்பாக சொன்னார். அது நம்ம எப்படி தக்க வைக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு குறுகிய காலம் தான் ஒவ்வொரு நடிகனுக்கும். அது எவ்வளோ குறுகிய காலமோ இல்லை நீண்ட காலமோ அது நம்ம கையில் இல்லை. பட் சாந்தனுவோட டைம் ஹஸ் ஸ்டார்டட் நவ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் மூலிமா அடுத்தடுத்த படங்கள் வந்து கேர்ஃபுல்லாக சாந்தனு சூஸ் பண்ணாப்லனா டெஃபினெட்லி ஹி வில் கம் அப் ஆஸ் அ வெரி ப்ராமிசிங் ஆக்டர். அண்ட் ஒரு அண்ணனா நான் எப்போவுமே அவன் கூட இருந்து அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா சாந்தனு வந்து ஜெயிச்சா சாந்தனு குடும்பம் மட்டும் சந்தோஷப்பட மாட்டாங்க, அவன் ஒரு ரொம்ப நல்ல மனிதன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு எப்போவுமே ஆசைப்படுவான். நாசர் சார் சொன்ன மாதிரி வந்து போன வருஷம் அவன் ஒரு பைக்கில் வந்து இருக்கிற அந்த பொருட்களெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கிட்டயோ கிளம்பிட்டான். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, இதில் எலக்ட்ரிசிட்டி கூட இல்லை, என்ன சொல்கிறது, ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் மென்டலி சேலஞ்ச்டு எல்லா நபர்கள் இருக்காங்க, கரண்ட் இல்லை, கரண்ட் வசதி இல்லை, எல்லாரும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பதுங்கி இருக்காங்க, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. எப்படியோ அவன் பார்வைக்கு போயிடுச்சு. ஏன்னா ஒரு நெட்வொர்க் மாதிரி இருந்தது. நீ இந்த பகுதி நீ பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு விஷயம் தேவைன்னா முதல் ஆளாக சாந்தனு போய் நின்று அது எல்லாருக்கும் வந்து அந்த சேவை செஞ்சான். அது பார்க்கும்போது கண்டிப்பாக சாந்தனு ஜெயிச்சா டெஃபினட்டாக மேற்கொண்டு நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணுவான். ஹீ வில் ஆல்சோ டூ குட் இன் ஹிஸ் ப்ரொஃபஷன். பார்த்திபன் சார் பற்றி நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் பார்த்திபன் சார் பார்க்கும்போது தான் சொல்லுவேன், சார் ஐ லவ் யூ அலாட் சார் அப்படின்ட்டு. எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்திபன் சார். பிகாஸ் ஒன்று ஃபஸ்ட் டைம் செல்லமேல ஹீரோவாக இருக்கும்போது பார்த்திபன் சார் ஜெயிச்சிட்டார், அந்த கருப்பு கலர் ஜெயிச்சிருச்சு. ஸோ நானும் வந்து எனக்கும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்திபன் சார் கிட்ட வந்து
எந்த படமாக இருந்தாலும் வித்தியாசமாக இருக்கும். அவர் நடித்த படமாக இருக்கட்டும், இயக்குன படமாக இருக்கட்டும், இயக்கி நடித்த படமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த திரைப்படத்துலையும் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறவங்க இப்போவே நீங்கள் பார்த்துக்கோங்க, அவரே ஒத்துக்கிட்டார் ஃபிலிம் வித் மிஸ்டேக்ஸ்ன்ட்டு. ஸோ அந்த தைரியம் வந்து உண்மையிலே எந்த ஃபில்ம் மேக்கருக்கு இருக்குன்னு தெரில. ஸோ நீங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகி சொல்கிறத விட சாரே சொல்லிட்டாரு. பட் அதை தாண்டி இந்த திரைப்படம் வந்து இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி வெரி ப்ராமிசிங். சத்யா ஒரே ஒரு பாடல் நீங்கள் பாடினீங்க, இட் இஸ் வெரி வெரி ப்ராமிசிங். கேட்கும் போதே டெஃபினெட்லி, ஏன்னா ஒரு இசைன்றது ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாமே கூடி வந்திருக்கு. சாந்தனு சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், இந்த வாய்ப்பு என் தம்பிக்கு சாந்தனு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் டு பார்த்திபன் சார், இந்த என்டையர் யூனிட். அண்ட் பாக்கியராஜ் சார், தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் என்றைக்குமே 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ, கால் பிளஸ். நன்றி தான். அவருடைய முதல் படத்திலிருந்தே நான் அவர்கிட்ட இருந்தேன். ஸோ அவருடைய வீரியம் என்னன்னு தெரியும். அவருடைய அந்த சினிமாவுடைய மொழி ஆளுமை எனக்கு நல்லா தெரியும். அது இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகுது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாக்யராஜ் சாருக்கு இதை வந்து இன்னொரு இசை வெளியீட்டு விழாவாக நடத்திட்டு போயிருக்கலாம். ஆனால் இதை ஒரு குரு வணக்கம் செலுத்துகின்ற விழாவாக நடத்தியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். திரு பாக்யராஜ் அவர்கள் மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர், ஒரு வெற்றி இயக்குனர் மட்டுமல்ல, ஒரு ட்ரெண்ட் செட்டர். ஒரு சினிமாவின் போக்கையே மாற்றி அமைத்தவர். ஒரு சில 100 பேருக்கு நேரடி குருவாக இருந்திருக்கிறார், பல ஆயிரம் பேருக்கு மானசீக குருவாக இருந்திருக்கிறார். ஆனால் அந்த குருவை நான் பாராட்ட வரவில்லை. இன்று நமக்கு தெரியும், ஒரு படம் ஓடினாலே உலகத்தையே கையாண்டது போல கை கொண்டதை போல ஒரு பெருமிதத்தோடு பேசுகின்ற படைப்பாளிகளுக்கு மத்தியில் இரு ஆண்டுகளுக்கு முன் திரு தனஞ்சயன் அவர்கள் போஃப்டாட் என்ற ஒரு ஃபில்ம் அகாடமியை ஆரம்பிக்கிறார். அதற்கு ஐயா பாக்யராஜிடம் சென்று நீங்களும் வகுப்பெடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். பாக்யராஜ் ஏன் மிகச்சிறந்த படைப்பாளி? பாக்யராஜ் சொல்லுகிறார், ஐயோ என்னங்க இந்த பில்டிங்கெல்லாம் இப்படி இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது, இதில் நான் போய் என்ன கற்றுக் கொடுக்குறது? பசங்களாம் நம்மளோட வேகமாக இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் ஒரு மாதம் எனக்கு உட்காந்து கற்றுக் கொடுங்க, நான் என்ன பேசணும், நான் வந்து மனசில் இருக்கிறத அப்படியே பேசிடுவேன், அதை நான் பாடமாக எடுக்க தெரியாது, நீங்கள் என்னென்ன எப்படி பண்ணணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு அவர்கிட்ட கேட்குறாரு. ஒரு மாதம் பொறுமையாக தன்னுடைய திறனை, தன்னுடைய படைப்பு திறனை எப்படி பாடமாக்க வேண்டும் என்று ஒரு மாதம் பொறுமையாக உட்கார்ந்து கற்றுக்கொண்டார் ஒரு மாணவனாக. ஆக நான் இந்த தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த மாணவனுக்கு மரியாதை செய்யவே நான் வந்திருக்கின்றேன். எப்பொழுது ஒரு மாணவன், ஒரு படைப்பாளி ஆகட்டும், ஒரு விஞ்ஞானி ஆகட்டும், ஒரு மனிதனாக இருக்கும், தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறானோ அதுக்கு மேல வாழ வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நமக்குள்ள பல பேருக்கு அது இருக்கு. இன்றளவும் ஒரு சரித்திரம் படைத்திட்ட பிறகும், ஒரு சினிமாவுடைய போக்கை மாற்றி அமைத்த பிறகும், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வாரிசாக அறிவிக்கப்பட்ட பிறகும் இன்னும் நான் கற்க வேண்டியது இருக்கிறது என்று அந்த கைகட்டிய நிலை இருக்கிறது. அது அடக்கமில்லை. அது இன்னும் நான் சொல்லுங்க, நான் இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு, நான் கற்றுக்கிறேன். அந்த ஒரு மனப்பான்மை அந்த தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த மாணவனுக்கு நான் மரியாதை செய்ய வந்திருக்கிறேன். ஐயா, நீங்கள் மிகச்சிறந்தவர், பல ஆயிரம் பேருக்கு குருவாக இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய அந்த கற்றுக்கொள்ளும் பண்புக்கு நான் தலை தாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே சமயம் பார்த்திபன் அவர் திரும்ப பார்த்தா கூட எதனா வித்தியாசமாக இருக்குமோ அப்படின்னு திரும்ப பார்க்க வேண்டியதாக இருக்கும். அவையெல்லாம் பார்த்து நான் சாந்தனுவை பற்றி பேசணும். சாந்தனு சினிமாவில் மட்டுமே கதாநாயகன் அல்ல, நிஜ வாழ்க்கையில் கதாநாயகன். ஏன்னா இதே காலகட்டத்தில் சென்ற வருடம் மழை வந்த போது அந்த தம்பி எப்படி இறங்கி வேலை செஞ்சான்னு எனக்கு தெரியும். ஆக அவன் வந்து நிஜ வாழ்க்கையிலேயே அந்த மக்களுக்கான ஒரு ஒரு அக்கறை இருக்கிறது. ஆக தம்பி,
நிச்சயமாக இந்த படத்தினுடைய ஒவ்வொரு பிம்பத்தை பார்க்கும்போதும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அவ்வளோ இளமையாக இருக்குது. அது அந்த படைத்தவருக்கும் சொல்லணும், உனக்கும் சொல்லணும். நிச்சயமாக இந்த மிக தமிழ் சினிமாவின் வெற்றிடமாக ஏதாவது இருந்தால் அது நிச்சயமாக இந்த படம் வந்து அதை பூர்த்தி செய்யும். வாழ்த்துக்கள், நன்றி. சினிமாவில் வந்து இது இப்போ பார்ட்டிபன் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ கூட நான் வந்து பெருசாக நினைக்கல. என்னென்னா முதல்ல யாரோ பேசும்போது சொன்னாங்க, கடைசி வரைக்கும் கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாரக மந்திரம். அதனால் நம்ம கடைசி வரைக்கும் கற்றுக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு மேட்ரு இருந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால இன்னும் கூட நான் அந்த இதில் தான் இருக்கேன். இது வந்து சிஷியன் குருவுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு இதை செஞ்சுருக்காங்க. ஆனால் நான் சிஷியங்கிற முறையில் என் குருவுக்கு அவருடைய பொற்பாதங்களுக்கு வந்து இதை சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே அவர் தான். அதனால் நீ எனக்கு செய்கிறது ஒன்று தான், அவருக்கு செய்கிறது ஒன்று தான். ஸோ எல்லாமே பெருமையான ஒரு சமாச்சாரமாக இருக்குது. எங்கள் டைரக்டரு கிட்ட நான் வேலை கற்றுக்கிட்டு வந்து எங்கிட்ட இத்தனை பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களெல்லாம் மேடையில் பார்க்கும்போது எப்படி பார்த்திமே இத்தனை பேர்த்த கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்கிறது எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனோம்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து நான் பெருசாக நினைக்கவே இல்லை. என்னென்னா எங்கிட்ட வந்து ஆடியோ ரிலீஸ் இருக்குது, அதனால் உங்கள் டேட் வேணும் அப்படின்னு தான் கேட்டார். நானும் அதுதான் நினச்சிக்கிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தா இல்லை சார், அதில் உங்களுக்கு ஒரு சின்ன ஃபெலிசிட்டேஷன் ஒன்று பண்ணணும் அப்படின்னாரு. எனக்கு எதுக்கு? ஏன்னா இல்லை நான் சொல்லிட்டேன், அவங்க இவங்ககிட்ட எல்லாம் பேசிவிட்டு எல்லாத்திட்டையும் பேசிட்டேன், இண்டஸ்ட்ரி சார்பாக எனக்கு பண்ணணும்னு மனசுக்குள்ளே ஒரு குறை இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் போக போக பார்த்தா கடைசியில் நான் எந்த முயற்சியுமே எடுத்துக்கல. அப்புறம் பார்த்தா இன்றைக்கி மத்தியானம் ஃப்ளைட்டில் வரும்போது தான் பூர்ணிமா உங்கள் டைரக்டர் வர்றாருங்க அப்படின்னாப்புல. எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது. ஏன்னா என்னுடைய குறை என்னென்னா அவருக்கு செஞ்சு அதுக்கப்புறம் தான் நமக்கெல்லாம் செய்யணும். ஏன்னா எனக்கெல்லாம் விதை போட்டவர் அவர் தானே. ஸோ அவருக்கு செஞ்சு அதுக்கப்புறமா நமக்கு செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆனால் பார்த்திபன் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் எல்லாம் சொல்லிட்டேன், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க. ஸோ இது எனக்கு செஞ்சாலும் இது அவருக்கு செஞ்ச மாதிரி தான். எனக்கு அது ரொம்ப மானசீகமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துக்குமே எனக்கு முன்னால் இருந்த சீனியர் டைரக்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து இதை வந்து நன்றியோடு நான் காணிக்கையாக்குறேன். எனக்கு என்ன பாராட்டு கிடைச்சாலும். என்ன காரணம்னா நான் வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்தது ஒரு ஸ்ரீதர் சார் படம் பார்த்துருப்பேன், பாலச்சந்தர் சார் படம் பார்த்துருப்பேன், கேஜி படம் பார்த்துருப்பேன், பி மாதவன் சார் படம் பார்த்துருப்பேன், பீம் சிங் படங்கள் பார்த்துருப்பேன். இப்படி நான் சொன்ன மாதிரி எத்தனை பேருடைய படங்கள் எல்லாம் பார்த்து என்ன ஏரியாமல் என் மனசுக்குள்ளே ஸ்டோரேஜ் ஆனது தான் வந்து அதிலிருந்து தான் நான் இன்ஸ்பயர் ஆகி செஞ்சிட்ருக்கேன் ஒழிய நானாக புதுசாக வந்து எல்லாமே கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் இல்லையா, இப்படி இல்லை அப்படின்னு. இப்போ கொஞ்சம் முன்னால் கூட சொன்னேன், ஜெமினி இப்படி கையில் குழந்தையோடு நிற்கிறது வந்து எவ்வளோ நல்லா இருந்தது, அதை எல்லாருமே லேடிஸ் எல்லாம் அவ்வளோ லைக் பண்ணாங்க. இப்போ நம்மளுக்கும் அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேனு அதை வச்சுக்கிட்டு தான் நான் அது மாதிரி இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் இன்றைக்கி நான் ஏதாவது செஞ்சு நல்லபடியாக செஞ்சுருக்கேன், எனக்கு இந்த பாராட்டு நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது எனக்கு முன்னால் இருந்த சீனியர்ஸ் எல்லாத்துக்குமே அது பொருந்தும். அதனால் பார்த்திப செஞ்சாலும் அப்படி தான் அது பொருந்தும். ஸோ எல்லாருமே ஒரு இடத்துலேருந்து புறப்பட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா எனக்கு ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது டைலாக்கெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். எனக்கு சின்ன விஷயமா இருந்தால் கூட அந்த சின்ன வீட்டில் ஒரு டைலாக் முக்கியமான இடத்துல நான் வந்து உதாசீனப்படுத்தி அந்த பொண்ணை வந்து திட்டுவேன். யார்? என் ஒய்ஃபை கல்பனாவை வந்து திட்டுவேன். இந்த மாதிரி நீ என்னடி நீ இருக்கிற பர்சனாலிட்டிக்கு நீ இப்படி குண்டாக இருந்துட்டு என்ன வந்து என்ன போய் கல்யாணம் பண்ணலாம் ஆசைப்படலாமா நீ அப்படி இப்படிங்கும்போது, ஐயோ இந்த இடத்துல கொஞ்சம் நல்லதாக ஏதாவது ஒன்று சொல்லணும், அந்த பொண்ணு சென்டிமெண்ட்டாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திபன் டக்குன்னு ஒரு வேர்டு சொன்னாப்புல. என்னென்னா, மாமா உங்கள் தோளில் போடுற துண்டளவுக்கு நான் கௌரவமாக இல்லாட்டியும் உங்கள் காலுக்கு மாட்டுற செருப்பளவுக்காவது உபயோகமாக இருப்பேன்ல மாமா அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கியா, பளிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கை கொடுத்து பாராட்டினேன். அதே மாதிரி தான் ரவிசங்கர்னு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தான். பவுனு அவங்க ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான இடம் அவங்க வாயடைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல டைலாக் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அவன் என்கிட்ட பாக்கியாவில் வந்து வேலை பார்த்தவன் தான். அவன் டக்குன்னு ஒரு டைலாக் சொன்னான், பவுனு தண்ணியில் முகம் பார்த்து பொட்டு வைக்கலாமா, தப்பு இல்லை, ஆனால் தண்ணியில் தெரிகிற முகத்துக்கு நீ பொட்டு வைக்கணும்னு நினைக்கிறிய, இது நடக்கக்கூடிய காரியமா
அப்படின்னு சொல்லுவான். அதுவும் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இந்த மாதிரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் என்கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க ஒவ்வொன்றும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். அதுதான் அவங்கள வந்து நான் என்கரேஜ் பண்ணுறது. ஏன்னா நான் இப்படி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு என்ன தெரியும்னா, இது நல்லா இருக்குது சார் எடுத்துட்டாரு, நமக்கு திங்க் பண்ணுற நம்ம கெப்பாசிட்டி நல்லா இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஜிஎம் குமார் வந்து முந்தான முடிச்சு கிளைமேக்ஸே வந்து ஒரு டைலாக்காக நான் சொன்னேன். என்னென்னா அந்த சீனுக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் நான் சொன்னேன், யோ என்னைய எப்போ பாரு என்ன வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியும் இந்த குழந்தை வந்து எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா இந்த குழந்தைய நான் பார்த்துக்க மாட்டேன்னு தான் நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிற, வேண்டாயா நான் குழந்தையே பெற்றுக்கிறேன், நான் கர்ப்பத்தடை பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த சீன் ஃபினிஷிங்க்கு நான் டைலாக் சொன்னேன். குமார் மட்டும் ரியாக்ஷனே இல்லை அப்படின்னா, பாக்கி எல்லாரும் சைலண்ட்டாக இருந்தாங்க. குமார் ரியாக்ஷனே இல்லை, என்னையா நல்லா இல்லையா அப்படின்னா. அப்போ குமார் சொன்னேன், சார் ஒரு பொண்ணு இதுக்கு மேலே என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும்? ஸோ கர்ப்பத்தடை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேலே ஒரு தியாகம் என்ன பண்ண முடியும்? இது கிளைமேக்ஸ் மாதிரி இருக்குது, இதை போய் டைலாக்காக சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னா. உண்மையிலேயே இது கிளைமேக்ஸ் அளவுக்கு இருக்கா அப்படிங்கும்போது தான் அப்போ எல்லாருக்குமே அது கிளைமேக்ஸ் லெவலில் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே உடனே அதை கிளைமேக்ஸாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அதை நோக்கி நான் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அதனால் என்ன இங்கே வந்து எனக்கு ஏதாவது ஒன்று பாராட்டுகள் அப்படி இப்படின்னு என்ன நடந்தால் கூட எனக்கு முன்னால் யாரெல்லாம் என்னென்ன செஞ்சுருக்காங்களோ அதெல்லாம் என் மனசில் ஏறினதுனால தான் வந்து என்னால் வந்து இந்த மாதிரி செய்ய முடிஞ்சது. மற்றபடி எனக்கு இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டது ஆனாங்கிறது டைரக்டர் சார் தெரியும். என்னென்னா ஃபஸ்ட்டு நான் சேர்ந்தப்போ இப்படி இருந்தேன் அப்படிங்கிறது, அதாவது என்னை விட ஒரு மோசமான, அதாவது என்னை விட அவ்வளோ விவரம் இல்லாதவங்க யாருமே இருந்திருக்க முடியாது. ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் முடிஞ்சு 2 நாள் ஷூட்டிங் முடிஞ்சது. அந்த ரீல் வந்து வச்சுருக்கு அந்த டேப்பெல்லாம் சுற்றி, அந்த ரீலை நான் பார்த்துட்டே உட்காந்துருந்தேன். ஏசி ரூமில் வச்சுருக்காங்க. அப்புறம் எங்கள் டைரக்டர் வந்தார், என்னையே அதையே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. இல்லை சார் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இப்போ கமல் ஸ்ரீதேவி நடிச்சதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சாமி ராஜா நல்ல வேலை திறக்கலடா அப்படின்னு. ஏன்னா நெகட்டிவுக்கும் அதுக்கு இருக்கிற வித்தியாசமே எனக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளோ தூரம் எதுவுமே தெரியாமல் தான் சினிமாக்குள்ளே வந்தேன். அப்புறம் வர ஒவ்வொன்றா. அதனால் சார் அதுக்கப்புறம் தான் லுக் என்ன அது என்ன இது என்னங்கிறதெல்லாம் அவர்கிட்ட வேலை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதைகள் ஏதாவது கிடைக்கிதுன்னா எல்லாம் எங்கள் டைரக்டருக்கு சமர்ப்பணம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து சுகாசினியெல்லாம் ஷூட்டிங் போகிறத விட்டுட்டு வந்து சுகாசினியெல்லாம் வந்து பூர்ணிமா சொல்லிச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து உட்காந்து எல்லாம் கேம்பெயின் பண்ணிட்டு தான். அதே மாதிரி பார்த்தியுமே இப்படி ஒன்று பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியாது. பாண்டியராஜன் கூட சொல்லிட்டு இருந்தாப்புல, பார்த்தியுமே கடுமையாக உழைச்சிருக்காப்புல சார் 1 வாரமாக அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தியுமே உன்னை பற்றி அவங்க கூட சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியல. மத்தியானம் வரும்போது தான் எனக்கு எங்கள் டைரக்டர் வர்றாருன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு டென்ஷனே அதிகமாச்சு. ஐயோ அவருக்கே நம்ம செய்யலை, என்ன நம்மளை கொண்டு போய் பார்த்து மாட்டி விடுற மாதிரி இப்படி பண்ணுறான், அதில் வேறு அவர் வேறு கூப்பிட்டு வேறு விட்றானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஒன்றே நல்லா தெரியுது என்னென்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்து உட்காந்துருக்காருங்கும்போது ஒரு பெத்த தாய்ங்கிற முறையில் பையனை பற்றி அவன் பிள்ளைக்கு என்ன நடக்குதோ அதை வந்து எங்கள் அம்மா பார்க்க முடியல, ஆனால் அதை அவர் பார்த்து ரசிச்சிருக்காரு. ஸோ பார்த்திபனுக்கு எனக்கெல்லாம் வந்து சில விஷயங்களில் வந்து அந்த கொடுப்பினை இல்லை. சினிமாவில் நல்லா வந்ததுக்கப்புறம் வந்து யார் நம்மளை பார்த்து ரசிக்கணும், யாருக்கெல்லாம் நம்ம எதாவது செய்யணும்னு நினச்சோமோ அதெல்லாம் எங்களுக்கு மிஸ் பண்ணோம். அதை மிஸ் பண்ணதை வந்து இப்போ என்னென்னா டைரக்டர் மூலமாக தான் வந்து அதை வந்து எங்களுக்கு நிறைவேறதாக நினச்சிக்கிறோம். ஸோ எங்கள் அப்பா அம்மாவும் சரி உங்கள் அப்பா அம்மாவும் சரி எல்லாருமே வந்து அவர் டைரக்டர் சந்தோஷப்பட்டாருன்னு சொன்னோம்னா அவங்கெல்லாம் சந்தோஷப்பட்ட மாதிரி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்திபா உனக்கு நன்றி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. டைரக்டர் படத்தில் வந்து அவர்கிட்ட வேலை கற்றுக்கிட்டு தாவணி கனவுகளில் அவரே செஞ்சால் தான் நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். அப்புறம் சரியா அப்படின்ட்டு வந்து அவர் செஞ்சார். இப்போ பாருங்கள் பார்த்திபா நான் டைரக்ஷன் பண்ணுற படத்துக்கு நானே ப்ரொடியூசராக இருக்கேன்னு சொல்லி எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஸோ எது எப்போவோ அப்படி அதுக்கான ஒரு டைம் வரும். அதே மாதிரி பாண்டியராஜன் வந்து என்னோடய சொந்த படத்துக்கே வந்து பாண்டியராஜன் வந்து நான் சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணேன். அது வந்து பாண்டியராஜன் கதை வசனம் டைரக்ஷனில் வந்து படம் பண்ணாப்புல. இப்படி சினிமாவில் இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான சர்க்கிள். அப்புறம் சாந்தனுவை பற்றி எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சாந்தனுவை பற்றி நான் பெருசாக கவலைப்படலை. என்ன கவலைப்படலைன்னா, ஒரு விஜய் எத்தனை படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் வந்ததுன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி வந்து நம்ம இவர் சியா எவ்வளோ வந்து எத்தனை படம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதனால் டைம்னு ஒன்று வரும்போது, ஏன்னா அவனுக்கு டேலண்ட் இல்லைன்னா தான் நான் வந்து கவலைப்படணும். அவனுக்கு திறமை இருக்குது அப்படிங்கிறத வந்து எனக்கும் தெரியும். எங்கள் டைரக்டரே சொல்கிறார், யோ
அவன் என்னையா நல்லா இவ்வளோ நல்லா என்னையா ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால் அவர் பார்க்காத கேரக்டர்ஸ் கிடையாது, பார்த்தாலே ஹை ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது அவருக்கு அவ்வளோதான் இருக்கும். அதனால் அவனுக்குன்னு ஒரு டைம், டேலண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் அவனுக்குன்னு ஒரு டைம் வரும்போது கண்டிப்பாக வரும். அது உம்படத்து மூலமாக வந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷம், ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அதனால் எல்லாத்தையும் வந்து அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். நன்றிப்பா உனக்கு. பொன்னல்ல பொருளல்ல புவியாலும் மன்னர் தரும் என்னவனா மரியாதை எதுவுமல்ல மின்னி வரும் மெய்கவியின் மெய்யழகை காண்போல் தன் கண்ணில் வரும் ஒரு துளியே கவிஞனுக்கு கோடி. அதாவது என்னன்னா, கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதின கவிதையை எங்கள் அப்பா நடிகத்தனம் அடிக்கடி சொல்லுவார். ஒரு கவிஞனுக்கு கோடி கோடியாக கொடுத்தாலும் பெரிய விஷயம் இல்லை, அவன் எழுதின கவிதையை பார்த்துட்டு ரசிச்சுட்டு ஒரு துளி கண்ணீர் விட்டு அது கோடி கொடுத்த மாதிரி. அந்த வகையில் தன்னோட குருவுக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கார் அண்ணன் பாக்யராஜ் அவர்கள். அவருக்கு பெருமை சேர்த்திருக்கீங்க. இங்கே வந்திருக்க அத்தனை அவரோட இயக்குனர்கள் அத்தனை பேர். அதே டைமில் அவரோட இயக்குனர்கள் பல பேர், அவர் வந்து அறிமுகப்படுத்தின பல இயக்குனர்கள் கூட நான் வந்து பணிபுரிந்திருக்கேங்கிற பெருமையோடு தான் நான் வந்திருக்கேன். அவங்களில் சில பேர் நான் வந்து அறிமுகப்படுத்திருக்கேங்கிற ஒரு பெருமை கூட எனக்கு இருக்குது. பாண்டியராஜன் அவர்கள், ஜிஎம் குமார், லிவிங்ஸ்டன் அவர்கள் எல்லாம் அருமையான 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 உதவியாளர்கள். அண்ணன் உங்கள் பேரை வந்து என்னைக்கும் காப்பாற்றுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பல பேர் நீங்கள் மேடையில் பார்த்தீங்களே, இந்த பல பேர்கிட்ட தான் இந்த தமிழை நான் கற்றுக்கிட்டேன். அண்ணன் கங்கையபுரன் இருக்கார், அண்ணன் பாரதராஜா அவர்கள் இருக்காங்க. எல்லாருமே இங்கே குரூப்பில் இருக்கிற அத்தனை பேரையும் அத்தனை பேருக்கும் நடிகர் திலகம் அவர்களும் பெரிய விசிறியாக இருந்தார் அப்படிங்கிறது தான். ஏ ராசா, உன் படத்தில் நான் ஒரு படத்தில் நடிக்கிறேன்ப்பா அப்படின்னு அண்ணன் ராஜா கிட்ட சொல்லுவார். பாக்கி உன் படத்தில் ஒரு படத்தில் நடிக்கிறேன்ப்பான்னு நடித்தார். அப்புறம் ஆனால் நீங்கள் என்ன போடல இன்னும். இன்னைக்கு என்ன பார்த்தா இயக்குனருக்கு நீங்கள் எல்லாம் எவ்வளோ ஒத்துமையாக இருக்கீங்க. நான் எதையும் குறிப்பிட்டு சொல்லலை, ஆனால் நீங்கள் எல்லாம் எவ்வளோ ஒத்துமையாக இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி தான் எல்லாரும் இருக்கணும். அதாவது வந்து ஹீரோக்கள் சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கிற படங்கள் தான் வந்து ஓடுங்கிற ஒரு டைமில் தயாரிப்பாளர்கள் எல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார்ஸை வச்சு தான் படம் வந்து எடுத்தாங்க. அந்த டைமில் திரைக்கதை நல்லா இருந்தால் யார் வேணாலும் நடித்தா படம் ஓடுங்கிற உடைச்சிட்டு வந்தது அண்ணன் பாக்யராஜ் அவர்கள் தான். நான் அவர் படங்கள் தான் நிறைய ரசிச்சிருக்கேன். அண்ணே, இன்னைக்கு உங்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூட சேர்ந்து, அசிஸ்டன்ட் சொன்னால் தான் அவங்களுக்கு வந்து பெருமை. அவங்கள வந்து ஒருத்தர் வந்து பெரிய இயக்குனர்னு சொன்னால் அது வந்து பெருசாக இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு அசிஸ்டண்டாக தான் வந்து இங்கே வந்து பாராட்டுறாங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. வேறு மனுஷனுக்கு வேறு என்ன தேவை? நம்ம திரையுலகத்துலேருந்து வேறு படம் நீ நல்லா நடித்தா போதும், நல்லா இருக்குன்னு சொன்னாவே போதும். அந்த வகையில் இத்தனை பேர் வந்து உங்களுக்கு பாராட்டுறாங்களே, அது வந்து உங்கள் மனசுக்காக ரொம்ப சந்தோஷம். இதை வந்து கண்டிப்பாக நான் சொல்லணும். அதாவது வந்து அவங்க துணைவியார் அம்மையார் பூர்ணிமா அவர்கள் கடைசியாக வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நடித்த படம் என் படம் தான். ஒரு நாள் வந்து பாட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். காலையிலேருந்து ஸ்டெப்பு வர மாட்டேங்குது இப்படின்றாங்க. என் தோல் மேலே பார்க்குறாங்க, யாருன்னா அது பின்னாடி யாருமே காண, என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு யோசிச்சுருக்கேன். ஒரு 1 o'clock வந்து அப்படின்னாங்க. பார்த்தா அண்ணன் ஸ்டைலில் அப்படி பாக்யராஜன் நடந்து வர்றாரு. என்னம்மா நாளைக்கு கல்யாணங்க அப்படின்னாங்க. ஆஹா, ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு பிடிச்ச கைதானே. இன்னைக்கு வந்து நீங்களும் உங்கள் துணைவியாரும் உங்கள் பிள்ளைகளும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க காரணம் என் அருமை ஃப்ரெண்டு. தேங்க்யூ ஸோ மச். வெரி நைஸ் நோயிங் யூ. ஒன் ஆஃப் த நைசஸ்ட் பர்சன் இண்டஸ்ட்ரியிலனா பூர்ணிமா அவர்கள். எல்லாரையும் அன்பாக பேசுவாங்க, எல்லாருக்கிட்டையும் வந்து பிரியமாக பேசுவாங்க. அதே மாதிரி சாந்தரும் இருக்கட்டும், பாப்பாவாக இருக்கட்டும், எல்லாருமே நல்ல பிள்ளைகள். அண்ணே, ஆண்டவனாக கொடுத்தது தானே இது. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன், எங்கள் அப்பா வேண்டிக்கிறேன். என்னை இங்கே அழைச்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். சந்தோஷம். வணக்கம். இந்த விழாவை எடுத்த பார்த்திபன் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல ஒரு குருவுக்கு ஒரு விழா எடுக்கிறத
எல்லா இயக்குனர்களும் எத்தனையோ பேர் எத்தனையோ சாதனை பண்ணியிருக்காங்க. நான்லாம் ரொம்ப இது நடக்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். என் மனசுக்குள்ளே ஒரு வேதனை. இதையெல்லாம் நம்ம வந்து ஸ்ரீதர் சாருக்கு செய்யலையே. திரையுலகத்தில் ஒரு பெரிய ட்ரெண்ட் கிரியேட் பண்ண ஒரு ஸ்ரீதர் சாருக்கு நாங்கள் இதை செய்யலையேன்னு நினைக்கும் பொழுது, இதையும் பார்த்திபன் அவர்கள்கிட்ட தான் கற்றுக்கணும். பல விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கலாம், இதையும் அவர்கிட்ட தான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். டைரக்டருக்கு இது போல் எங்களால் செய்ய முடியாதுன்னு நினைக்கும் பொழுது கஷ்டமாக இருக்குது. ஆனால் பாக்யராஜ் சார்கிட்ட எனக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா, எனக்கு மிகப்பெரிய பாக்கியம், சுஹாசினி அவர்கள் சொன்னது போல் அவங்க சிஷியர்களுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் என்ன அவர் படத்தை டைரக்ட் பண்ண வச்சது. அம்மா வந்தாச்சுன்னு ஒரு படம், அவரை டைரக்ட் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி எனக்கும் பாரதிக்கும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னென்னா, பாரதி ராஜா சார் சொந்த படத்தை நாங்கள் டைரக்ட் பண்ணோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நாங்கள் இதெல்லாம் தான் எங்கள் லைஃப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாக, எங்கள் படங்கள் ஓடுறதை பற்றி கூட இல்லை, பட் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட இயக்குனர்களோட படத்தை நாங்கள் இயக்கியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுதான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நான் நினைக்கிறேன் சார். அதுலேயும் உங்களை டைரக்ட் பண்ணும்போது நீங்கள் என்கிட்ட கதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கலைஞான சார்கிட்ட சொன்னீங்க, நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து கதை சொல்கிறதில்ல நான் தான் வந்து ரொம்ப நல்லா சொல்லுவேன், பட் வாசு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனார், எனக்கு மறுக்க முடியல அந்த படத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கிடச்சிது. பட் எனக்கு வந்து என்னென்னா சார், திரைக்கதை அப்படின்னா இப்போ ட்ரெண்ட் செட்டர்ஸ் ஆஃப் சினிமா ஸ்ரீதர் சார், பாரதிராஜா, பாக்யராஜ் சார், பாலச்சந்தர் சார், பாரதிராஜா சார், அதுபோல் திரைக்கதை அப்படின்னா அதுக்கு ட்ரெண்ட் செட்டர் நீங்கள் தான் சார், ஒரு புது ட்ரெண்ட் செட்டர். ஏன்னா ஒரு படத்தில் நீங்கள் வந்து புதிய வார்ப்புகள் படத்தில் வந்து கவுண்டமணி வந்து தாலியை கலட்டிட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டு போவார், அதை நியாயப்படுத்தியிருக்கீங்க. இந்த மனைவியை நம்ம கொண்டு போகலாம், அவளோட காதலி, அதாவது உங்கள் காதலி வந்து ரத்தி, அவரோட புருஷன் வந்து கவுண்டமணி, ஆனால் அந்த தாலியை வந்து கழட்டிட்டு நீங்கள் கூப்பிட்டு போயிருப்பீங்க, அதையும் சக்ஸஸ் பண்ணீங்க சொல்கிற விதத்தில் பாரதிராஜா டைரக்ஷனில். அதே அந்த 7 நாட்களில் அதை வந்து தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இந்த மாதிரி திரைக்கதையில் ஒரே ஒரு படத்தோட திரைக்கதையில் இப்படி வித்தியாசமான சில விஷயங்களை சொல்லி அதை நியாயப்படுத்த முடியும் அப்படின்ற ட்ரெண்டை வந்து உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன். நான் திரைக்கதையில் அதே போல் இப்போ நான் வந்து கிளம்பி வரேன், வீட்டிலேருந்து கிளம்பி வரேன், கோபாலபுரத்துலேருந்து கிளம்பி வரேன், இங்கே வந்து ரியல் இமேஜில் வந்து நான் சேரணும், இதுதான் கதை. இது நான் எந்த ரூட்டில் வரேன்றதான் திரைக்கதை. நான் ஆழ்வார்பேட்டை வழியாக வந்தேனா, மயிலாப்பூர் வழியாக வந்தேனா, இல்லை வந்து நான் மவுண்ட் ரோடு வழியாக வந்தேனான்ற திரைக்கதை. இதை போன்ற திரைக்கதைக்கு வரியை எழுதி அது எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி மிகவும் சிறப்பாக சொல்லி கொடுத்து உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன் இந்த திரைக்கதையெல்லாம். எங்கள் காலங்கள், அதாவது நாங்கள்லாம் வளர்கிற நேரத்தில் உங்களுடைய படங்கள்லாம் பார்க்கும் பொழுது உங்கள் படத்தில் வந்து ஒரு கவுண்டமணி கிடையாது, ஒரு பெரிய காமெடி நாங்கள் அன்றைக்கி இருந்த ஜனகராஜ் கிடையாது. இருந்தாலும் முந்தானை முடிச்சில் ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு பயங்கரமான காமெடி சீன்ஸ் எழுதியிருப்பீங்க. அதாவது நீங்கள் நடந்து டீச்சராக நடந்து வந்த உடனே எல்லோரும் பார்ப்பாங்க, நீங்கள் உடனே அப்படி பார்த்துட்டு வணக்கம் அப்படின்ட்டு போவீங்க. உடனே அவன் கூப்பிட்டு சொல்லலாம், இவெல்லாம் ஒரு வாத்தியார், அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்க, ஒரு மரியாதை இருக்காப்பார். அதுக்கப்புறம் இன்னொரு செட் ஆஃப் ஆளுங்க வருவாங்க, உடனே நீங்கள் டக்குன்னு அந்த வேஷ்டி எல்லாம் கழட்டி அதை இது பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கெல்லாம் ஒரு மரியாதை கொடுத்து கையெடுத்து கும்பிட்டு வணக்கம், இவெல்லாம் ஒரு வாத்தியார், எப்படி கொண்டுட்டு போகிறான் பாருங்க. அதாவது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக சொன்ன ஒரு இயக்குனர் நீங்கள். உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு, இன்னும் கற்றுக்கணும். நீங்கள் நிஜமாகவே ஒரு திரையுலகத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். உங்கள் படத்தை இயக்குனது தான் நான் சாதனையாக நினைக்கிறேன். உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு எனக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் மகன் மிகப்பெரிய நடிகனாக வருவார். அதுக்கு இப்போ ஆரம்பிச்சிருச்சு நேரம். பார்த்திபன் அவர்கள் வந்து இப்போ அவருடைய சொந்த படத்தில் அவர் வந்து உங்கள் மகனை வந்து ஒரு நல்ல கேரக்டரை கொடுத்து ஹீரோ ஆக்கியிருக்காரு. ஸோ ஹீ வில் ஆல்சோ வில் கெட் அ வெரி வெரி கிரேட் லைஃப். காட் பிளஸ். தேங்க்யூ. நிறைய பேசணும் வந்தேன், எல்லாம் மறந்து போச்சு. பாக்யராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் நிறைய திரை இலக்கணங்களை உடைத்தவர் அவர். ஏன்னா ஹீரோவுக்குன்னு சொல்லி நிறைய கிராமர் இருந்த ஒரு சினிமாவில் அசட்டுத்தனமாக தன்னை முட்டாளாக காமிச்சிக்கிட்ட மிகப்பெரிய புத்திசாலி அவர்.
பாக்யராஜ் சாருடைய பல படங்கள் எல்லாருக்கும் பிடித்த படங்கள். ஆனால் என்னை மிகவும் கவர்ந்த படம் வந்து அவருடைய திரைக்கதைக்கு மிகப்பெரிய உதாரணமாக நான் நினைக்கிறது வந்து எங்க சின்ன ராசா. அது வந்து கொஞ்சம் ரொம்ப மெலோட்ராமா இருக்கிற ஒரு சென்டிமெண்ட் நிறைந்த ஒரு கதையோ அப்படின்ற மாதிரி இருக்கிறத ரொம்ப ஈஸியாக சுலபமாக ஹியூமராக சொல்லி படம் எண்டு வரைக்கும் தன்னுடைய திரைக்கதை சாமர்த்தியத்தால் மிகப்பெரிய வெற்றி படமாக்கினார். அது ஹிந்தியில் கூட மிகப்பெரிய வெற்றி படம் அந்த படம் மிக சின்ன ராசா. அப்படி போல் அற்புதமான படங்களை தந்த பாக்யராஜ் சார். பல பேர் சொல்லுவாங்க பாக்யராஜ் சார் வந்து பல படங்கள் எடுத்து சினிமாவில் நிறைய சம்பாதிச்சதை சினிமாவில் விட்டுட்டாரு அப்படின்னு நான் சொல்லுவாங்க. எனக்கு கூட தோணும், ஏன்னா நான் ஒரு காலத்தில் அவருடைய எம்ஜிஆருடைய வாரிசாக பல தேர்தலெல்லாம் பார்த்துருக்கேன். அவர் வந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டிருக்கேன். 84 தேர்தலில் அதிமுகவுடைய வெற்றிக்கு பாக்யராஜ் சார் ஒரு முக்கிய காரணம். ஆனால் வந்து நான் வந்து பாக்யராஜ் சாருடைய சாந்தனு மேரேஜுக்கு போகும்போது கிட்டத்தட்ட 5:30 மணிக்கு என் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கேன் அசோக் நகரில். நான் கோயம்பேடுலேருந்து அந்த ஸ்ரீவாரி கல்யாண மண்டபத்தை போய் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு 8:30 ஆச்சு. 3 hours டிராஃபிக் ஜாம், அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம். அப்போ தான் நான் நினச்சேன், அவர் இழந்தது பணம் மட்டும்தான், ஆனால் இவ்வளோ பெரிய மக்களை சம்பாதிச்சு வச்சுருக்காரு, ரசிகர்களை சம்பாதிச்சு வச்சுருக்கிறாரு. அது இன்றைக்கி நான் பார்க்குறேன். அதாவது இன்றைக்கி திரையுலகத்தில் நான் வந்து பார்க்குறேன், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஏவிஎம் சரவண சார்ஸ்லேருந்து இந்த ஏவிஎம் சரவண சார்லேருந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்கும் எல்லா ப்ரொடியூசரும் வந்திருக்காங்க, எல்லா டைரக்டர்களும் வந்திருக்கோம், எல்லா நடிகர்களும் வந்திருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்திருக்காங்க, எக்ஸிபியூட்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த திரையுலகமும் வந்து அவருக்கு இந்த மரியாதையை, நாங்களும் எங்களுடைய குருவுக்கு இந்த மரியாதையை செலுத்துகிறோம். அப்படிங்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த சம்பாத்தியத்தை வேறு யாருமே சம்பாதிக்கலை. எம்ஜிஆருக்கு பிறகு எல்லாரையும் சம்பாதிச்சது பாக்யராஜ் சார் மட்டும்தான். அது உண்மையிலே மிகப்பெரிய பெருமை. இந்த விழாவில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை. இந்த வாய்ப்பளிப்பதற்கு நன்றி. இந்த படத்தினுடைய ஆடியோ வெளியீடுனால படத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும். தமிழ் சினிமாவை பற்றி அடுத்த வருஷம் ஏதாவது குயிஸ் வந்ததுன்னா, கோடிட்ட இடங்களை நிரப்புக என்ற தமிழ் படம் டேஷ் அப்படின்னு போட்டால் அந்த இடத்துல அது ஒரு வெற்றி படம் அப்படின்னு ரசிகர்கள் ஃபில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழில் குறிப்பாக திரையுலகத்தில் எழுத்தாளர்கள் அப்படிங்கிறவங்க 50 ஆண்டுகளாக தொடர்ந்து அவர்களுடைய பங்களிப்பை சினிமாவுக்கு நிறைய செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் வந்து பெரும்பாலும் இந்த திரையுலகத்தால் மிகப்பெரிய அடையாளம் காணப்படாதவர்களாக திரைக்கு பின்னாடி தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஒருவருடைய திரைக்கதைக்காக அவருடைய பெயர் திரையில் வரும்போது மிகப்பெரிய கைதட்டு வாங்கிய பெரிய இயக்குனர் பாரதிராஜா அவர்கள், அதுபோல் பாக்யராஜ் அவர்கள் அவர்களுடைய திரைப்படங்களில் திரைக்கதையை ஒரு ஆசிரியர்களாக, எழுத்தாளர்களாக நாங்கள் விரும்பி படிச்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். அவருடைய திரை வாழ்க்கையில் அவர் உருவாக்கிய திரைப்படங்கள் எல்லாமே மாறுபட்ட கதைக்களங்கள். அதை அவர் சொன்ன விதமும் அதற்கு அவர் உருவாக்கிய திரைக்கதையும் ரொம்ப முக்கியமான ஒரு தனித்துவமான ஒரு பாணி. அவருடைய இந்த விழாவிற்கு அவரை கௌரவப்படுத்துகிற பார்த்திபன் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் எழுத்தாளர்கள் சார்பாக பாக்யராஜ் அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். பார்த்திபன் வந்து என்னை விடுறதா இல்லை. நான் சொல்லி பார்த்தேன், எவ்வளோ என்னால் முடியறதில்ல, ஸ்ட்ரெயினாக இருக்குன்னு. நீங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரமாக இருந்து பேசிட்டு போங்கன்னாரு. அஃப்கோர்ஸ் பாக்யராஜை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவரை பற்றி பேசுகிறது. இந்த முந்தானை முடிச்சை பற்றி நான் மறக்கவே முடியாது லைஃப்பில். படத்தை முடித்தாலும் முடிஞ்சதாகவே இல்லை. அப்புறமும் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தார். அது மாதிரி ஒரு கதை சொல்லி ஒருத்தர் கதை சொல்லி கேட்டது 1 hour and 40 minutes ஃபுல் நரேஷன், ஒரே மூச்சில் இன்டர்வல்லாம் சொல்லி முடித்து பிரேக் விட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் சொல்லி முடித்தார். அவ்வளோ கிளியர் கட், ஒரு பேப்பர் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஒருத்தட்ட கதை நான் கேட்டதே இல்லை. அப்படிப்பட்ட அருமையான ரைட்டர். இந்த முந்தானை முடிச்சு இதில் இந்த தாலாட்டு பாட்டு ஒன்று இருக்குது. அதை வந்து எழுதுறதுக்கு அந்த ரைட்டரை விடிய உட்கார வச்சு காத்தால 5 மணிக்கு தான் ஓகே பண்ணார் அந்த ரைட்டர்கிட்ட ரெக்கார்டிங்க்கு. அது மறக்க முடியாத ஒரு விஷயம். அதே போல் அந்த படத்தை சென்சார் பண்ணுறதுக்கு ரீலெலாம் போயிடுச்சு. ராத்திரி உட்காந்து மறுபடியும் கரெக்ஷன் பண்ணி அசிஸ்டன்ஸ் எல்லாம் தூக்கிட்டாங்க. அந்த ரீல் வரலன்னு கேட்டால் லேபுக்கே போகலன்றாங்க. அதுக்கப்புறம் என் சன்னும் ப்ரொடக்ஷன் மேனேஜருமா எடிட்டிங் ரூமுக்கு போய் அந்த ரீலை பார்த்தா எடிட் பண்ணி வச்சுட்டு அவங்க டயர்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அதை எடுத்துகிட்டு போய் சிங்கிள் லைட்டில் பிரிண்ட் பண்ணி சென்சார் கொண்டு போய் அந்த போட்ட காட்டினோம். அந்த மாதிரி ஒரு மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணுற ஒரு ரைட்டரை பார்க்குறதுன்றது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். எதுலேயுமே திருப்தி அடைய மாட்டார். விடாமல் அது கரெக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு
நான் அந்த கதையை கேட்ட உடனே எனக்கு ஞாபகம் வந்தது ஒரே ஒரு விஷயந்தான். எங்கள் ஃபாதரை பற்றி தான் நான் சொன்னேன். நீங்கள் இது மாதிரி கதை சொல்கிறத எங்கள் அப்பச்சி கேட்டிருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். அவருக்கு ஸ்கிரிப்ட் தான் அவருடைய பலம். அவர் ஓன் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், கதையில் ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பார். தலைக்கு மேலே எல்லா ஃபைலையும் வச்சுருப்பார். ராத்திரியில் தூக்கம் வரலன்னா லைட்டை போட்டு பார்ப்பார். அப்படிப்பட்ட அவருக்கு இந்த மாதிரி ஒரு ரைட்டர் கிடச்சிருந்தா விட்டுருக்கவே மாட்டார். நானாவது ஒரு படத்தோடு அவரை விட்டேன். எங்கள் ஃபாதர் விட்டே இருக்க மாட்டார் கண்டிப்பாக. ரொம்ப அற்புதமான ஒரு ரைட்டர். படம் முடிஞ்சது. அந்த படத்தை வந்து தெலுங்கில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி தெலுங்கில் வேறு ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுத்து, ராதிகா மேடம் மாத்திரம் இருந்தாங்க, மற்றெல்லாம் வேறு ஆர்டிஸ்ட்டு எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணி படம் ஓடிக்கிடுச்சு. 100 நாள் கொண்டாடியாச்சு. கொண்டாடினதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து, சார் முந்தானே முடிச்சு மறுபடியும் டப் பண்ணி விடுவோம். ஏன் ஸ்ட்ரைட்டே எடுத்தாச்சுண்ணே. இல்லை சார் டப் பண்ணி விடுவோம் சார்னாரு. சரி டப் பண்ணோம். 3 முள்ளுன்னு மறுபடியும் 100 நாள் அந்த படம் போச்சு. டப்பிங் போய் 100 நாள் போச்சு. அது ஒரிஜினல் வெர்ஷன் வந்து 100 நாள் போய் அது விழா கொண்டாடி அடுத்த டப்பிங் போட்டு அது 100 நாள் கொண்டாடினது ஒரே ஹிஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு முந்தானை முடிச்சு ஒன்று தான் இருக்க முடியும். இதுக்கு முன்னாடியும் இல்லை, இப்போ இதுக்கப்புறமும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு திருப்தியான ஒரு படம். எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு என்ன லாபம் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. வாங்கின எல்லோரும் பல மடங்கு, இப்போ டபுள்னு சொல்ல மாட்டேன், பல மடங்கு சம்பாதிச்சாங்க. கேரளாவில் வந்து 202 days போச்சு. 49 சென்டரில் சில்வர் ஜூப்ளி போச்சு. எல்லா இடத்துலையும். ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன ஆகிப்போச்சு, இந்த ஓவர் அண்ட் ஃப்ளாட்டுன்றது இந்த முந்தானை முடிச்சில் தான் ஆரம்பிச்சது. ராமநாடு டிஸ்ட்ரிக்டில் இப்போது தேட்டரில் ஜனங்க டிக்கெட்டு வந்து எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் படம் பார்த்துட்டு தான் போவோம் நாங்கள். அதனால் இந்த தேட்டருக்காரங்க ஓவர் ஃப்ளாட் விட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இந்த ட்ரெண்டு ஆரம்பிச்சிருச்சு. அது ஒன்று தான் இந்த விஷயம் மறக்க முடியாத விஷயம். எல்லோரும் ஹாப்பியாக இருந்த ஒரு படம் அப்படின்னு சொன்னால் அது முந்தானை முடிச்சு. இந்த மாதிரி ஒரு அருமையான படம் எங்களுக்கு நிறுவனத்துக்கு கொடுத்ததுக்காக என்னைக்கும் நான் பாக்யராஜுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.